கவி மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா எழுதிய கவிதையை தனது இன்குரலிலே வாசிக்கின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. பாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். சசிகலாமா வணக்கம். வணக்கம் வணக்கம் சிவகாமி. நலமா இருக்கீங்களா? இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. இன்றைய தலைப்பு தேசக்காவலர்கள். தேசக்காவலர்கள். கொடிகாத்த குமரனை பற்றி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய கவிதையை வாசிக்கின்றேன். கொடிகாத்த குமரனடா, கொடிகாத்த குமரனடா, குண்டாந்தடியால் தாக்கிடினும் கொடியை மட்டும் விடவில்லை, மண்டை பிளந்து உடைந்திடினும் மதித்தார் கொடியை விடவில்லை, அண்டும் மரணம் கண்டிடினும் அன்னை பாரதம் உயிர் காத்தார், தொண்டாய் உயிரே கொடுத்தாரே தூய தேச தொண்டரிவர், தொண்டாய் உயிரே கொடுத்தாரே தூய தேச தொண்டரிவர், கொடியை காத்த குமரனடா, குருதி கொடுத்த இளைஞனடா, அடிமை விலங்கை உடத்தெறிய அருமுயிரீந்த தியாகியடா, வெடித்த உரிமை போரலையில் வெடித்து கிளம்பிய ஓரலையே, வெடித்த உரிமை போரலையில் வெடித்து கிளம்பிய ஓரலையே, சுதந்திரத்தின் தாக்கத்தால் துடிப்பாய் எழுந்த பெருங்கூட்டம், எதனைக் கண்டும் அஞ்சாமல் எழுச்சி கொண்ட போராட்டம், மதங்கள் சாதி அக்கிரமம் மாற்றி அமைக்க ஒரு கூட்டம், பதுங்கிடாமல் குமரன் போல் பாய்ந்து வருமா திருக்கூட்டம், பதுங்கிடாமல் குமரன் போல் பாய்ந்து வருமா திருக்கூட்டம். இந்த கவிதை சின்னஞ்சிறு கிழியே என்ற கவிதை நூல் தொகுப்பில் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதியது. இந்த நூலிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை சார்ந்த 7 கவிஞர்கள் பாடல்களை இயற்றியுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் நம்முடைய ஜெர்மன் தமிழருவி வானொலியின் கவிஞர்களே ஆவார்கள். பாரதி சுடர் ஈரோடு திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள், பாரதி சுடர் கற்பகம் அவர்கள், கவியரசி இரா விஜயா அவர்கள், கவிஞர் கலைவாணி அவர்கள், மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள், நல்லாசிரியர் மற்றும் கனவாசிரியர் கல்யாணி அவர்கள். இவர்களோடு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். இந்த 7 கவிஞர்கள் சிறுவர்களுக்காக இயற்றிய சிறுவர் பாடல் தொகுப்பின் பெயரே சின்னஞ்சிறு கிழியே. அதிலிருந்து ஒரு கவிதையைத்தான் நான் வாசித்தேன். கொடிகாத்த குமரனடா என்ற நீலகண்ட தமிழன் ஐயா எழுதிய இந்த கவிதையை வாசிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம். ஆமாம், சிறப்பாக அருமையாக கொடிகாத்த குமரன் பற்றி எந்த அடி அடித்தாலும் அந்த கொடியை நிலத்தில் விழாமல் காத்த அந்த குமரன் பற்றி அருமையான ஒரு எளிமையான வரிகளிலே அந்த கவிதையை வழங்கியிருந்தார், எழுதியிருந்தார் திரு நீலகண்டன் ஐயா அவர்கள். அதை உணர்வு பூர்வமாக வாசித்திருந்தார் சிவகாமி அவர்கள். இருவருக்குமே சிறப்பான நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.